வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 61% அகவலைப்படி உயர்வு, 18 மாத DA நிலுவை, அரசு ஊழியர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அகவலைப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது அனைவருடைய கவனமும் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியிருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகவலைப்படி உயர்வு சார்ந்து ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது ஏப்ரல் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 12 மாத சராசரி மதிப்பு அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இது மதிப்பு 145.5 உள்ளது. இதனுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் DA 60.33% வந்துள்ளது. இது 60%ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது உள்ள 58% அகவலைப்படி 2% உயர்ந்து 60% வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. DA கணக்கீட்டின் சூத்திரம் DA சதவீதம் AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. மேலும் 2016 அடிப்படை குறியீடை பழைய 2001 அடிப்படை குறியீட்டுடன் இணைக்க 2.88 மல்டிப்ளையர் பயன்படுத்தப்படும். 3 மாத அரியர் கூடுதல் வருமானம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளிவந்தாலும் DA உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் கிடைக்கும். இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். அதாவது அகவலைப்படியை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் 60%ஆகவோ அல்லது அதிகபட்சம் 61% வரை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு COVID-19 காலகட்டத்தில், அதாவது 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் மாதம் வரை DA உயர்வுகள் நிறுத்தப்பட்டது. இதுவரையில் 18 மாத DA அரியர் தொகை வழங்கப்படவில்லை. பல ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். சில நேரங்களில் பட்ஜெட் அல்லது எலெக்ஷன் காலகட்டத்தில் இந்த கோரிக்கை மீண்டும் எழுகிறது. ஆனால் தற்போது வரையில் அரசு இதை வழங்குவது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எடுக்கப்படவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டம் இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.